மலைகைக்கு வச்சன் படைக்கு ஒரு வார்த்தை வாசிக்கல. ஒரு வார்த்தை மத்தேயுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, நாம் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், யா வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சரி, கண்களை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்கள் கர்த்தராக இருக்கிற யாசுவா மெசியாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, இந்த முழு பூமிக்கும் உண்டான ஆண்டவரே, எல்லா சிருஷ்டிகளுக்கும் அது ஆண்டவரே சுவிசேஷம் பிரசிக்கும்படியாக நீர் உங்களுடைய வார்த்தை நிறைவேற்றின இந்த நாளப்பா, நீர் சொன்ன வார்த்தையின்படி நீர் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த இந்த நாளுக்கு இந்த முழு பூமியிலும் ஆண்டவரே விசேஷமாக மனித ஜாதிகள் அதிலும் விசேஷமாக உங்களுடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள் இந்த நாளை கர்த்தாவை அனுசரிக்கிறதையும் கர்த்தாவை ஆராதிக்கிற இந்த நாளை நீர் அறிந்திருக்கிறீர். வாசிக்கப்பட்ட வார்த்தையில் ஆண்டவரை நீர் சொன்னபடியே நீர் உயிர்த்தெழுந்தீர் என்று வேதத்திலே எழுதப்பட்டதை நாங்கள் வாசித்தோம். அந்த வார்த்தைப்படி ராஜா, இந்த வேளையிலும் கூட எங்களோடு நீர் என்ன காரியங்களை பேச விரும்புகிறீரோ, மதிக்க விரும்புகிறீரோ, கேட்க உங்களுடைய சித்தத்தை நீர் வைத்திருக்கிறீரோ ராஜா, எல்லாவற்றையும் உடைய கிருபையினாலே எங்கள் மத்தியிலே உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசுவீராக. நாங்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களாக அவைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும்படியாக உங்களுடைய காலத்தில் ஒப்புக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற யாசுவா மெசியாவுடைய நாமத்தில் செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே என்ன செய்தார்? அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை என்ன செய்தது? வைத்த இடத்துல யாசுவாவுக்கு மெசியாவுடைய சரீரத்தில் வைத்த இடத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? வந்து பாருங்கள். வந்து பாருங்கள். ஆண்டவர் என்னைக்குமே அவருடைய வார்த்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மனிதர்களாகிய நீங்கள் நானும் ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை நாம் உத்தரவாதம் கொடுக்க முடியும், நான் சொன்னால் அதை செய்வேன் என்று. ஆனால் மனிதர்களாகிய நம்மளால அதை என்ன செய்ய முடியாது, அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆனால் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியையும் அவர் என்ன செய்தார்? மரித்து 3வது நாள் என்ன செய்கிறார்? அவர் உயிரோடு எழுந்தார். அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே அவர் என்ன செய்தார்? அவர் உயிர்த்தெழுந்தார். ஏனென்றால் அவரே உயிர்த்தெழுந்தும் அவரே ஜீவனமாக இருக்கிறபடினாலே, அந்த வார்த்தைக்கு அவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறபடினாலே, இந்த நாளிலே இந்த முழு உலகத்திலும் பாவிகளாகிய அவருடைய நாமத்தை அறியாத அநேக ஜனங்களுக்காக இந்த சத்திய வார்த்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றி இருக்கிறார். இன்று அவருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளாக நாமும் கூட இந்த வார்த்தை அநேக முறைகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இதை முழுமையாக என்ன செய்ய முடியாமல் இருக்கிறோம்? விசுவாசிக்க கூடாமல் இருக்கிறோம். பாரம்பரியமாக வார்த்தைகளை வாசித்து விட்டு அந்த வார்த்தைகளை கொண்டு கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொன்னது மாதிரி உங்களுக்குள்ளும் அந்த ஜீவன் என்ன செய்யும்? கிரிய செய்யும், அதை உங்களை நடப்பிக்கும். அவர் உங்கள் மூலமாகவும் அவருடைய சித்தத்தை அவர் என்ன செய்ய முடியும்? அவர் நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு அவர் அந்த வார்த்தைக்கு அவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் சொன்னபடி அந்த வார்த்தை அவர் என்ன செய்கிறாரா? அவர் நிறைவேற்றினார். அவர் வைத்த சரீரமான அந்த இடத்திலே அவர் இங்கே இல்லை. நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்கள்? வந்து அந்த இடத்தை பாருங்கள். அந்த இடம் இன்னமும் எப்படியாக இருக்கிறது? அங்கே திறந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய சரீரம் என்னது கிடையாது, அங்கே இல்லை. அவர் இப்ப எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஏன்? மனவாட்டி ஆயத்தப்படும்படியாகவும் அவருடைய வார்த்தை மனவாட்டிக்குள்ளே அலங்கரிக்கப்படும்படியாகவும் அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் திரும்பமாக அந்த மனவாட்டியை ஆயத்தம் செய்து அவர் தன்னோடு கூட 1000 வருஷ அரசாட்சியிலே அங்கே நிலைத்திருக்கும்படியாக
அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எங்கே இப்பொழுது அங்கே அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். அது என்ன சொல்ற, காத்திருக்கிறார், பரலோகத்தில் காத்திருக்கிறார். அவர் திரும்பமாக எங்கே வர வேண்டும்? எப்படி இந்த பூமியில் இருந்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் வானத்துக்கு எழுந்தவரை போனாரோ அதே போல் திரும்பமாக என்ன செய்வாரா, உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் மத்திய ஆகத்திலே அவர் உங்கள் கண்கள் காணும்படியாக அவர் என்ன செய்வாரா, இறங்கி வருவார். அது எப்ப நடக்கும்? நிருபமாக நடக்க போகிறார். யாருக்கு மத்தியிலே? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக விசேஷமாக அந்த காரியத்தை அவர் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 26வது அதிகாரத்திலே நீங்கள் 32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது படி அந்த வசனம் என்ன சொல்கிறது? அங்கே சொல்லுகிறது, ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே நான் என்ன செய்கிறேன்? கலிலேயாவுக்கு போகிறேன். யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார்? அவருடைய சீசர்களுக்கு அவர் மரிப்பதற்கு முன்பாகவே அவர் அவருடைய வார்த்தை உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். நான் கலிலேயாவுக்கு நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு முன்பாக நான் போவேன். அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றும்படியாக மத்தேயு 28வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை அந்த இடத்துல அவர் நிறைவேற்றி அவர் என்ன செய்கிறாரா, அவர் சொன்னபடி அங்கே அவர் என்ன செய்கிறார்? அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் முதலாவது கலிலேயாவுக்கு போகிறார்கள். சீசர்களுக்கு போவதற்கு முன்பாக அங்கே யார் போனது? ஆண்டவர் போனார். ஆனால் அதே கலிலேயாவுக்குள்ளே ஆண்டவர் சீசர்களோடு நடந்து போகின்ற பொழுது சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்து அவர்களோடு கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர்கள் கண்களினால் அதை என்ன செய்ய முடியவில்லை? காண முடியவில்லை. எப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே இந்த சத்திய வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொண்டு போனார்களோ அங்கே அப்பத்தை எடுத்து எப்பொழுது அவர் ஆசீர்வதித்து அந்த ரொட்டியை அங்கே என்ன செய்தார்? இரண்டாக ஒடித்தாரோ அந்த வேளையிலே சீசர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று கண்டுகொண்டார்கள். தேவன் நம்மளுடைய தேவன் நம்மளோடு வந்தாரே, அவர் நம்மளுடைய கண்களுக்கு இவ்விதமான மகத்துவமான காரியங்களை, வேத வாக்கியங்களை அவர் நமக்கு விளக்கி காண்பித்தாரே, நம்மளுடைய இருதயம் என்ன செய்யவில்லையா? கொழுந்து விட்டு எரியவில்லை. அந்த வார்த்தை என்னைக்குமே பாருங்கள், தேவன் தேவனாகவே இருக்கிறார், மனிதன் இன்னமும் மனிதனாகவே இருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு சித்தத்தை அவர் இன்னமும் அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய வார்த்தை அவர்கள் பரிபூரணமாக அவர் எப்பொழுது விசுவாசிக்கிறார்களோ அப்பொழுது நான் திரும்பமாக அந்த இரண்டாவது வருகையிலே அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இன்னைக்கு அநேக மனிதர்களுடைய கண்கள் எந்த காரியங்கள் அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது? பாவ கண்களினாலே அழைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உயிர்த்தெழுந்த பின்பு நான் என்ன செய்ய வேண்டும்? கலிலேயாவுக்கு அங்கே போக வேண்டும். மார்க் 9வது அதிகாரத்திலே அங்கே 31வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறது படிங்க. மார்க் 9:31வது வசனம் படிங்க. 9:31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் கொண்டு போடுவார்கள் என்றோ அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார் என்றோ அவர் ஏற்கனவே அவருடைய சீசர்களுக்கு அவர் என்ன செய்தார்? போதகன் मतलब அவர் அவருடைய சீசர்கள் முதலாவது சொல்லி இருக்கிறார், மனுஷகுமாரன் இப்படியாக உங்களுடைய கண்கள் காண்கிற பிரகாரமாக அவர் பாடுபடுவார், அவர் முள்முடி சூட்டப்படுவார், அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்படுவார், அவர் சிலுவையிலே அவரை தொங்க விடுவார்கள், அவருடைய சரீரத்தில் உண்டான எல்லா ரத்தமும் அங்கே பூமியிலே சிந்தப்படும். அதற்கு பிறகு அவருடைய ஜீவன் பரலோகம் போகின்ற பொழுது அங்கே பரலோகம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக அந்த வாசல் திறந்திருக்கும் என்று அங்கே ஏற்கனவே அவர் சீசர்களுக்கு அந்த வார்த்தை அவர் என்ன செய்கிறார்? அங்கே அவர் போதித்து இருக்கிறார். அந்த வார்த்தை அவர் என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்தும்படியாக தம்முடைய அங்கே என்னது சீசர்களுக்கு அந்த காரியங்களை குறித்து அவர் என்ன செய்கிறார்? போதகம் பண்ணி இருக்கிறார். சும்மா எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யவில்லை. ஒவ்வொரு காலத்திலும் தாம் செய்ய போகிறதை தன்னோடு உடன் இருந்த அன்பான சீசர்களுக்கு முதலாவது அந்த காரியத்தை அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? போதித்து வைத்திருக்கிறார். அதே சீசர்களுடைய கண்கள் அவரை குறித்து பேசிக்கொண்டு போகின்ற பொழுது அவர்களோடு கூட அந்த வார்த்தை நடந்து செல்கிறது. ஆனால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. எப்பொழுது
எப்பொழுது அவர்கள் அந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பிடிக்கிறாரோ அப்பொழுது அவருடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? அங்கே திறக்கப்படுகிறது. அதனாலதான் கண்கள் திறந்தவுடன் அங்கே மத்தேயு 24வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்களே ஆனால் அங்கே 24வது அதிகாரம் 29ல இருந்து நீங்க படிக்க 24வது அதிகாரத்திலே அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளங்கள் என்ன செய்யப்படுமா? வானத்திலே காணப்படும். நாம் வானத்திலே காணப்படும்படியான இந்த காலத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு நாம் ஏனோ தானோ என்று என்ன செய்யக்கூடாது? ஜீவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது. சீசர்களுக்கு அவர் போதித்தார். மனுஷகுமாரன் அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டு 3 நாளளவும் அவர் பூமியில் அவருடைய சரீரம் இருக்கும். ஆனால் 3வது நாளிலே அவருடைய சரீரம் அந்த பூமியிலிருந்து என்ன செய்யப்படும்? காணப்படாமல் போய்விடும். அவர் உங்களுக்கு முன்பாக அவர் எங்கே கடந்து போவார்? அங்கே அவர் கலிலேய நகரத்திற்கு உங்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்வாரா? கடந்து போவார் என்று அங்கே வேதம் சொல்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் என்ன செய்கிறார்? அவர் நிறைவேற்றுகின்றவராக. 31வது வசனத்தை மாத்திரம் படிங்க. 24:31. வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர் வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு முதலாவது யாரை அனுப்புவாரா? அவருடைய தூதர்களை அவர் அனுப்புவார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அவர்களை அவர் என்ன செய்கிறாரா? கூட்டி சேர்ப்பார். அந்த தேவன் சொன்னாரே என்றால் அந்த வார்த்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் நிறைவேற்ற சத்தியமுள்ளவராக இருக்கிறார். எப்படி சீசர்களுக்கு அவர் சொன்னார், முதலாவது உங்களுக்கு முன்பாக நான் கல்லூரிக்கு பட்டணத்திற்கு போவேன் என்று அந்த வார்த்தை வேதத்தில் ஆண்டவர் நிறைவேற்றினார். இப்பொழுது இந்த அந்நிய ஜாதிகளாகிய உங்களை என்னையும் அவர் அங்கே பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக எக்கால முதலாவது தொனிக்கப்படும். தேவ தூதர்கள் எங்கே காணப்படுவார்களா? அங்கே வானத்திலே காணப்படுவார்கள். இன்று இந்த உயிர்த்தெழுந்த நாளே நாம் ஏனோதானோ என்ன செய்யக்கூடாது? ஒரு பாரம்பரியத்தை போல ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடாது. நமக்கு வேதத்திலே உரைக்கப்பட்ட அந்த காரியங்களை அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? நம்மளுடைய கண்கள் காணும்படியாக அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் இந்த பூமியில் அவர் என்ன செய்வார்? அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் நிச்சயமுள்ள தேவன். அவருடைய வார்த்தைக்கு அவர் யாராக இருக்கிறார்? உயிருள்ள தேவனாகவும் இருக்கிறார். அதை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையோடு அவர் என்ன செய்கிறாரா? ஜீவனை அளிக்கக்கூடியவருமாக இருக்கிறார். இந்த 3 பரிமாணங்களிலே கிரியை செய்யக்கூடியவர் அவர் யார்? மகத்துவமுள்ள வல்லமையுள்ள ஆண்டவர், நம்முடைய கர்த்தராகிய யாசுவா மெசியா. அதனால முதலாவது காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்படுகிற பாருங்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், உயிருள்ள கிறிஸ்து, உயிருள்ள தேவன் யாரு? நம்மளுடைய ஆண்டவர் மாத்திரம், மற்ற யாருமே கிடையாது. பூமியில படிக்கல. யாசுவா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை நீங்கள் இழுத்து போடுங்கள். 3 நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? நான் எழுப்பி அவர் தான் உயிர். அதான் சொல்லுகிறார் அவர். அவர்களும் அந்த நாட்களில் இருந்த யூத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அப்பா, இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக 46 ஆண்டுகள் கடந்து விட்டதே, நீ 3 நாளிலே எப்படி எழுப்ப? அவர்கள் யாரை குறித்து சொன்னார்? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் அந்த இடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அந்த யூத ஜனங்களுக்கு மத்தியிலே அந்த சரீரம் ஆலயம் என்று நடமாடுகிறதாக உலாவிக் கொண்டிருந்தது. ஆனால் யாருக்காக காத்திருந்தார்களோ அந்த ஜனங்கள் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. இதே போலதான் புறஜாதிகளுக்கு மத்தியிலும் தேவன் எப்படி எக்கால வானத்திலே தொனிக்கப்படும் என்று சொன்னாரோ, எப்படி தெய்வ தூதர்களை கொண்டு 4 முனைகளிலிருந்து அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார் என்று சொன்னார்களோ, அதே தேவனுடைய வார்த்தையை இன்னும் அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் எடுத்து போடுங்கள். இந்த ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? 3 நாளைக்குள்ளே எழுந்திருந்தாரா இல்லை ஆண்டவர்? அங்கே மத்தேயுல 28:6 அதிகாரம் அங்கே உறுதியாக சொல்லுகிறது. சத்தியம் உள்ளது. அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் என்ன செய்தாரா? அவர் எழுந்திருந்தார். முதலாவது சீசர்கள் கலிலேயுக்கு போகும் முன்பாக அவர் தாமே அவர்களுக்கு முன்னோடி அவர் அந்த இடத்துல கடந்து சென்று இருக்கிறார். ஏனென்றால் சத்தியம் அவர்தான், வார்த்தை அவர்தான், ஆலயமும் அவர்தான். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எந்த
ரூபத்தில் அவர் வர்ணித்து வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்க வேண்டாம். 3:16 வசனத்தின்படி அங்கே அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்களோ தேவனுடைய ஆலயம் அன்றே, ஆனால் அந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை நீங்கள் எடுத்து போடுங்கள், இதை நான் 3 நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். யூதர்களுக்கு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் கடந்துட்டது. ஆனால் அவர் சொல்லுகிறார், 3 நாளில் நான் என்ன செய்வேன்? இதை நான் உயிரோடு எழுப்புவேன். இவர் யார்? இவர் உயிருள்ள கிறிஸ்து, இவர் ஜீவனுள்ள தேவன். அதனாலதான் அந்த வார்த்தையில இங்கே 11 யோவான் 11 சொல்லுகிறது, 25வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 11:25 வசனத்தை வாசிக்க. அந்த உயிருள்ள தேவன் என்ன செய்கிறார் பாருங்களே? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன், ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போவான். எதை இழந்து போவான்? அந்த ஆலயத்தை இழந்து போவான். ஆண்டவர் சொல்ல, நீங்க தான் அந்த ஆலயம். ஆனா நீங்கள் உங்களுடைய ஜீவனை நீங்கள் விரும்புகிறீர்களாக இருப்பீர்களா, நீங்கள் அந்த ஜீவனை என்ன செய்ய முடியாது? அழைத்து கொள்ள முடியாது. அதனாலதான் இங்க உறுதி அவர் சொல்கிறார். யாசுவா அவர்களை நோக்கி அங்கே 11:25 தானே படிக்கிறீங்க நீங்க? 11:25 படிக்கிறீங்க. யாசுவாவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் ஜீவனும், அவர்தான் உயிர்த்தெழுதல். அவரை தவிர காட்டில் வேற யாருமே என்னது கிடையாது. உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அவராகவே இருக்கிறபடினாலே அவர் யாரை விசுவாசிக்கிறானோ அவர் எப்படிப்பட்டவனாக இருப்பானா? அவன் பிழைப்பான். மரித்த ஜனங்களை அவர் உயிரோடு எழுப்பினார். பாடையிலே கொண்டு போகிற ஜனங்களை அவர் உயிரோடு மனதுருகி என்ன செய்கிறார்? அவர் எழுப்புறார். ஏன்? உயிருள்ள தேவன் அவர், ஜீவனுள்ள தேவன். ஜீவனை கொடுப்பதற்கும் ஜீவனை எடுப்பதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? கிறிஸ்துவாகிய யாசுவாவுக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த அதிகாரம் ஆண்டவர் இதுவரைக்கும் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை, இனிமேலும் கொடுக்க போவதும் இல்லை, இனிமேலும் அந்த காரியம் வரப்போவதும் இல்லை. ஏனென்றால் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் யாருடைய கருத்தில் இருக்கிறது? நம்மளுடைய கர்த்தராகிய யாசுவா மேசனுடைய கருத்தில் இருக்கிறது. அதனால அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை ஒருவன் விசுவாசிப்பானால் அவனுக்கு நான் என்ன செய்வேன்? நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதே யோபு அந்த காரியத்தை அழகா சொல்லுகிறார். அவர் 19:25 சொல்லுகிறார். யோபு அதுல என்ன சொல்லுகிறார்? நான் அவரை காண்பேன். யாருனால? அந்நிய கண்களினாலே அல்ல, என்னுடைய சொந்த கண்களினாலே அவரை பார்ப்பேன் என்று சொல்கிறார் யோபு. ஏனென்றால் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறார்? பழைய ஏற்பாட்டிலே அங்கே யோபுவை வைத்திருக்கிறார். யோபுனுடைய நாட்களிலே இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வேதாம வார்த்தைகள் கிடையாது. அன்னைக்கு எப்படியாக இருந்தது? இயற்கையும் இயற்கைக்கு உண்டான வானத்தில் உண்டான அடையாளங்கள் மாத்திரமே இருந்தது. ஆனால் யோபு அழகாக அதை சொல்கிறார். படிக்க அங்கே என்ன சொல்கிறது யோபுல? இங்கே அவர் சொல்லுகிறார். யோபு 19:25 என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே இந்த பூமி மீது அவர் வந்து நிற்பார். நான் அதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய இந்த தோல் முதலானவைகள் எல்லாமே அழிந்து போனாலும் சரிப்பா, நான் என்னுடைய மாம்சத்திலே இருந்து